திரு இந்திரா பார்த்தசாரதி அவர்களின் குருதிப்புனல். கிருஷ்ணசாமி நாயுடுவுக்கு எல்லாமே தெரிந்திருக்கிறது. அப்படியானால் கண்ணையா நாயுடு திட்டமிட்டுத்தான் வேலை செய்திருக்கின்றார். அவர் விரித்த வலையில் விழுந்து விட்டோம். இதை எப்படி சமாளிப்பது? ஒருவேளை கண்ணையா நாயுடு இந்த வீட்டிலேயே உள்ளே இருந்து கொண்டிருப்பாரோ? உள்ளே போய் பார்த்து விட்டால் என்ன? நாயுடு தலைமறைவாக இருப்பதற்கு ஏதாவது ஒரு காரணம் இருக்க வேண்டும். பின்னால் அவர் செய்ய இருக்கின்ற காரியத்துக்கு அவர் தான் அச்சமயம் ஊரில் இல்லை என்று ஒரு அலிபி தயார் செய்து கொண்டிருப்பதாகவும் இருக்கலாம். திடீரென்று இடி இடித்து தொடர்ந்து மின்னல். நாயுடு என்ன செய்ய இருக்கிறாரு என்று கேட்டான் கோபால். அப்படி அண்ணா, என்ன சொல்கிறீங்க? அதுதான் எனக்கும் புரியலை. உங்கள் மேலே இருக்கிற இன்ட்ரெஸ்ட்லேயே சொல்கிறேன். அதுவும் நீங்கள் நாயுடு விட்டு பிள்ளைங்கிறதால பேசாமல் இந்த ஊரை விட்டு போயிடுங்க. இந்த இளவெடுத்த கிராமத்து ஜனங்க எக்கேடு கெட்டு போனால் உங்களுக்கு என்ன? இப்போது இருக்கிற சூழ்நிலையில் என்ன நடக்கும்னே சொல்ல முடியாது என்றார் கிருஷ்ணசாமி நாயுடு. நாயுடு என்ன செய்ய இருக்கிறாரு என்றான் கோபால். நாயுடு என்ன செய்ய இருக்காருன்னு என்ன கேட்டா எனக்கு என்னையா தெரியும்? இந்த கிராமத்துக்கு சாகவா வந்திருக்கீங்க? உங்களை போய் படித்தவர் கிடிச்சவருங்கிறாங்க. இதை தெரிஞ்சுக்க கூடவா புத்தி இல்லை? சண்டையை மூட்டிட்டு தப்பிச்சு வழி தெரியாதவனை புத்திசாலின்னா சொல்லுவாங்க. இதை அவர் சொல்ல பொறுத்தவரையிலும் ஒரு நியாயமான கோபத்துடன் சொல்வது அவனுக்கு ஆச்சரியத்தை தந்தது. இது ஆச்சரியத்தை தர வேண்டிய அவசியமில்லை. பணக்காரனை அண்டி பிழைக்கும் இடைநிலை தரகர்களுடைய சமூக பிரஜை இந்த நாட்டில் இப்படித்தான் இருக்கிறது. இதுவுமின்றி இது அரசியல் தர்மமாகிவிட்டது என்பதால் இதுதான் இந்த நாட்டின் துர்பாகியமே. துப்பாக்கி குண்டுக்கு தொடர்களையும் மலைக்கழுத்தையும் நீட்டும் இந்த நாட்டின் அரசியல் தலைவர்கள் மக்களை கருவிகளாக்கி போராட்டம் நடத்துகின்ற போதும் இதனால் அவர்களுக்கு ஆதாயம் ஏற்படும் என்றால் தப்பிக்க வழிபார்க்கும் புத்திசாலிகளாகவும் ஆகிவிடுகின்றார்கள் என்பதில் சந்தேகமே இல்லை. கிருஷ்ணசாமி நாயுடு இதே அளவுகோலை வைத்து கொண்டு தான் என்னையும் பார்க்கின்றார். இதே அளவுகோல்தான் இந்த நாட்டின் இப்பொழுதைய செலவாணி. கனகசபை எழுந்திருந்தார். டாக்டர் சார், நீங்களே சொல்லுங்கள். இவருக்கு புத்திமதி சொல்ல நீங்கள் தான் லாயக்கு. நீங்கள் ஏன் சொல்ல போகிறீங்க? நீங்களும் அவங்க கோஷ்டி தானே. ஊருக்கு பெரியவர் நாயுடு. இத்தனை நாளாக ஊரோட நல்லது கெட்டத்துக்கு அவரைத்தான் நம்பிக்கிட்டு இருக்கோம். அவரோட மனம் நோகும்படியாக பண்ணிப்புட்டிங்களே, படுபாவிங்க. உருப்பிடுவாங்களா? சொல்லுங்கள். நீங்கள் ஏன் சொல்ல போகிறீங்க? அதுவும் தெரியும் எனக்கு இந்த கிராமம் முச்சோடும் நாயுடுக்காரங்களோட நாட்டாமை தான்னு கோபம் உங்களுக்கு. அந்த கள்ளப்பைய ராமையாவும் இதை மனசில் வச்சுக்கிட்டு தான் கூத்தடிக்கிறான். தெரியாதா எனக்கு? ஏன் எல்லாத்தையுமே இப்படி ஜாதி கண்ணத்தோடையே பார்க்குறீங்க? பட்டினி கிடக்கும் வயதுக்கும் ஏப்பமிடுற வயதுக்கும் ஜாதி ஏதாவது உண்டா என்று கேட்டான் கோபால். சும்மா வெள்ளைக்காரன் எழுதின புத்தகத்தில் 4 எழுத்தை படிச்சுட்டு மேதாவி கணக்காக பேசாதீங்க. குதிரையும் ஜாதி குதிரை வண்டி இழுக்கிற குதிரைன்னு கிடையாதா? பறையன் கையில் செங்கோலை கொடுத்துட்டு எனக்கு ஜாதி உணர்வு கிடையாதுன்னு சொல்லிக்கிட்டதா பெருமை? பறையன் நாட்டாமை பண்ண வந்தானா? ஜனங்களுக்கு செத்த மாடுதான் சாப்பாடு. நாயுடுவுக்கும் பாப்பாத்திக்கும் பிறந்துட்டு இப்படி பேசுகிறீங்களே, வெக்கமாக இல்லை உங்களுக்கு? கோபாலுக்கு முகம் சிவந்தது. எல்லையற்ற சின்னத்தில் தான் ஏதாவது செய்துவிடக்கூடும், அதை அடக்கி கொள்ள வேண்டும் என்கின்ற உணர்வோடு இந்த இடத்தை விட்டு போவதுதான் நல்லது. கனகசபை திண்ணையிலிருந்து இறங்கி போய்விட்டார். கண்ணையா நாயுடு உள்ளே இருக்கிறாரா என்று பார்த்தால் என்ன? அவன் திண்ணையிலிருந்து கீழே இறங்கினான். நாயுடு உள்ளே இருக்கார்ல என்று அவன் நிதானமாக கேட்டான். யாரு? கோபத்துடன் பதிலுக்கு விரும்பிய கிருஷ்ணசாமி நாயுடு தன்னிச்சையாக வாசற்படிக்கு குறுக்காக நின்று கொண்டார். கோபால் திடீரென்று அவரை வேகமாக இழுத்து ஒருபுறமாக தள்ளிவிட்டு உள்ளே நுழைந்தான். கனகசபையும் அவன் இப்படி செய்வான் என்று எதிர்பார்க்கவே இல்லை. கிருஷ்ணசாமி நாயுடு வாசல் சுவரோரம் கீழே சாய்ந்தவர் சுதாரித்து கொண்டு கோபாலின் பின்னால் ஓடி அவனை பற்றி வெளியே இழுத்தார். இதற்குள் அவன் உள்ளே நுழைந்து விட்டான். அவன் தன் முழு பலத்தையும் உபயோகித்து அவரை உதறி தள்ளினான். கூடத்து ஊஞ்சலில் கண்ணையா நாயுடு படுத்து கொண்டிருந்தார். அவரை கண்டதும் எழுந்து உட்கார்ந்தார். எங்கடா வந்த தேவடியா அம்மாவனே? நீங்கள் இங்கே இருப்பீங்கன்னே நான் எதிர்பார்த்தேன். ஏன் திட்டம் போட்டு என்ன பண்ணி வச்சுருக்கீங்க? ஊரில் இருக்கவெல்லாம் எல்லா சாமானையும் அறுத்தறிய போகிறேன். நீ யாருடா கேட்குறது? வால் இருந்த நரியா இல்லாட்டா? இல்லை, வாலே இல்லாத நரியா நீங்கள்? கிருஷ்ணசாமி இதற்குள் உள்ளே வந்து கோபாலின் கழுத்தை
இறுக்கி பற்றி கொண்டார். போடா வெளியே, திறந்த விடுன்னு நினச்சியாடா நாயே, இன்னும் அநாகரிகமாக பேசுனீங்க, அப்புறம் என்ன நடக்கும்னே தெரியாது என்றான் கோபால். அவன் கையை அழுத்தமாக பிடித்து முறுக்கி தன்னை விடுவித்து கொண்டார். கண்ணையா நாயுடு எழுந்து அவன் அருகில் வந்து நின்று கொண்டார். ஆளுங்களை கூப்பிட்டு இவனை கட்டி போட்டு பங்கஜத்தை கெடுத்த அயோக்கியன், முதல்ல இவனை செய்யுங்க. கனக சபை ஆளுங்களை கூட்டிக்கிட்டு வரப்போகிறாரு. அவங்க வந்து என்ன செய்வாங்கன்னு என்னால் சொல்லவே முடியாது. கனக சபையா? கிருஷ்ணசாமி நாயுடுவை பார்த்தார் கண்ணசாமி நாயுடு. ஆமாம், இவன் கூட வந்தான் அந்த டாக்டர், அவன் ஓடி போயிட்டான். போடா மடப்பையம் அவனே, ஓம் வீட்லேயே வந்து தங்கினேன் பாரு என்று சொல்லிக்கொண்டு கொல்லை பக்கமாக விரைந்து ஓடினார் கண்ணையா நாயுடு. கோபால் அவரை துரத்தி கொண்டே ஓடினான். கிருஷ்ணசாமி நாயுடு வேகமாக அவர்கள் பின்னால் ஓடி அவனை பற்றி இழுத்தார். இதற்குள் கொல்லை கதவை வெளிப்புறமாக தாளிட்டு கொண்டு கண்ணையா நாயுடு ஓடிப்போய்விட்டார். கோபால் கிருஷ்ணசாமி நாயுடுவை திமிரிக்கொண்டு வெளியே வந்தான். இதை தெருக்கோடி முழுவதையும் ஓடினால்தான் பின்பக்கத்து தப்பி ஓடிப்போய்விட்ட கண்ணையா நாயுடுவை பிடிக்க முடியும். பக்கத்து வீட்டு வழியாக போகலாம் என்று பார்த்தால் வாசல்படி உள்ளே தாளிடப்பட்டு இருந்தது. தெருவில் அவன் வேகமாக ஓடினான். கனக சபையை காணவில்லை. அவர் ஆட்கள் கூட்டி கொண்டு வர போயிருக்கலாம். இல்லாவிட்டால் தான் செய்த இந்த முரட்டு காரியத்தில் பங்கு கொள்ள விரும்பாமல் போயிருக்கலாம். கண்ணையா நாயுடு ஏதோ திட்டமிட்டு தான் வேலை செய்கின்றான். அவன் திட்டம் நிறைவேறக்கூடாது. அவன் எப்படியாவது தப்பி ஓடாமல் பிடித்துவிட வேண்டும். அவன் தெருக்கோடி வரை ஓடி வரிசையாக இருந்த அந்த வீடுகளின் கொல்லைப்புறத்தை பார்த்தான். கண்ணையா நாயுடுவை காணோம். ஒருவேளை வெளியில் வராமல் பின்புறத்திலேயே தங்கிவிட்டானோ? ஒவ்வொரு வீட்டுக்கு பின்புறத்திலும் பெரிய தோட்டம். இதற்குள் அவனால் கண்ணுக்கு தெரியாத அளவுக்கு தப்பி ஓடி இருக்க முடியாது. தோட்டத்தில்தான் இருந்திருக்க வேண்டும். திரும்பி போய் பார்க்கலாமா? மறுபடியும் முட்டாள்தனம் செய்துவிட்டேன். கண்ணையா நாயுடு அந்த வீட்டில் இருக்கக்கூடும் என்று எனக்கு சந்தேகம் தோன்றிய உடனேயே அதை வெளிக்காட்டி கொள்ளாமல் திடீரென்று ஆட்களை கூட்டிக் கொண்டு வந்து அந்த வீட்டில் நுழைந்திருக்க வேண்டும். தனியே போனது தப்பு. ஆரம்பத்திலிருந்தே தான் தப்புக்கு மேல் தப்பாக செய்து கொண்டு வருகின்றான் என்பதை ஒரு இயக்கத்துக்கு நடத்துவதற்கு வேண்டிய பக்குவமான அனுபவம், பொறுமை எனக்கு இல்லை என்பதையும் அவன் புரிந்து கொண்டான். கண்ணையா நாயுடு என்ன செய்யப் போகிறான் என்று ஓரளவுக்கு புரிகின்றது. அவன் கோபத்தில் சொன்னது வாஸ்தவமாக கூட இருக்கலாம். இயற்கையினால் வஞ்சிக்கப்பட்ட அவன் எது வேண்டுமானாலும் செய்யலாம். வீட்டுக்கு போயிருப்பானோ? இப்பொழுது அங்கே போய் பார்ப்பது தற்கொலைக்கு சமம். ஆனால் அவன் போயிருக்க மாட்டான். குதிர் வெள்ளையடிக்கப்பட்டு இருக்கிறது. அவன் தாய் அங்கில்லை என்ற விவரங்கள் எல்லாம் அவனுக்கு தெரியும். அவன் தாய் ஆஸ்பத்திரியில் செத்து போய்விட்டாள் என்கின்ற செய்தியும் அவனிடம் தான் சொல்லியிருக்கலாம். அது பறந்து போய்விட்டது. வீட்டுக்கு போவதுதான் விவேகம். சிவாவும் வடிவேலுவும் வந்து விடுவார்கள். நாகப்பட்டினம் வக்கீல் அவரிடமிருந்து ஏதாவது தகவல் கொண்டு வரக்கூடும். ராமையாவை நிச்சயம் ஜாமீனில் விடுதலை செய்ய மாட்டார்கள். கண்ணையா நாயுடு ஏதாவது செய்ய முற்பட்டால்தான் இவனை சமாளிக்க வேண்டிய முழு பொறுப்பும் என்னுடையது. அவன் என்ன செய்ய திட்டம் இருக்கின்றான்? வானம் மறுபடி இடித்தது. தொடர்ந்து ஒரு மின்னல். மழை பெய்து தொலைக்கக்கூடாது, பயமுறுத்தி கொண்டே இருக்கின்றதே. அவன் வீட்டை நோக்கி நடந்தான். அப்பொழுது அம்மாசியும் இன்னும் சிலரும் அவனை நோக்கி வேகமாக ஓடி வந்தனர். என்ன விஷயம்? அம்மாசி ஏதோ கூப்பாடு போட்டுக்கொண்டே ஓடி வந்தான். கோபால் அவர்களை நோக்கி வேகமாக நடந்து சென்றான். பாருங்க அக்கிரமத்தை, அந்த பொண்ணை படுபாவிங்க கொலை செய்துட்டாங்க. யாரை? பாப்பாத்திய. அந்த பயலை வெட்டி போட வேண்டாம்? பாப்பாத்தி ஐயா, அந்த பொண்ணை தலை வேறா உடம்பு வேறா வெட்டி அதனோட குடிசையிலே கொண்டு போட்டிருக்கானுங்க. வயிற்ற புரட்டுது. அந்த கன்றாவியை பார்க்க சகிக்கல. அந்த தேவடியாம் அவனை இன்னுமா விட்டு வைக்கணும்? நீங்கள் சொல்லிக்கிட்டு இருக்கிற போராட்டம் வர்றதுக்குள்ளே பண்ணையாருக்கு ரத்தத்தில் அந்த படுபாவை சாகுபடியே செய்ய ஆரம்பிச்சிடுவான். சத்திரிய குல அரசர்களை கொன்று அதனால் உருவான இரத்த ஆற்றில் தர்ப்பணம் செய்த பரசுராமர் கதை கோபாலின் நினைவுக்கு வந்தது. வந்து பாருங்க, அங்கே ஒரே கூட்டம். நம்ம ஆளுக பழி வாங்கணும்னு துடிச்சிக்கிட்டு இருக்காங்க. கண்ணையா நாயுடுவின் திட்டம் அவருக்கு ஓரளவு புரியத் தொடங்கியது. பாப்பாத்தியை கொன்று அந்த பழியை அவன் என்மேல் சுமத்த பார்க்கின்றான். எல்லோருடைய முன்னிலையிலும் அவளை கெடுத்து விட்டதாக அன்று சொன்னான். இந்த கோபமே அவளை நான் கொல்வதற்கு காரணம் என்று சொல்லப் போகின்றான். கிருஷ்ணசாமி நாயுடுவுக்கும் இது தெரிந்திருக்க வேண்டும். என்னை ஊரை விட்டு ஓடிவிடும்படி அவன் யோசனை சொன்னதற்கு இதுதான் காரணமாக இருந்திருக்கும். அப்படி ஓடியிருந்தால் குற்றம் உறுதியாகி இருக்கும். மேல்ஜாதிக்காரன் பரப்பெண்ணை கெடுத்து விட்டான் என்ற கோபத்தில் கிசான் இயக்கம் சிதறுண்டு போயிருக்கும்.
அம்மாசி, நான் இந்த கொலையை செய்திருப்பேன் என்று நம்பவில்லை. மற்றவர்கள் என்னை நம்ப வேண்டும். சிலருக்கு இதை பற்றி சந்தேகம் ஏற்பட்டாலே போரும். ஒரு கிசான் இயக்கத்தை எத்தனை வகையில் திசை திருப்பிவிட முயல்கிறார்கள். இது வர்க்க போராட்டம் நிகழ சிறிய கிராமத்திலேயே இத்தனை தடைகள் இருந்தால் இந்த பெரிய தேசத்தில் புரட்சி உண்டாக வழி ஏதும் இருக்கின்றதா? வழி இல்லை என்று மனம் தளர்ந்து சும்மா இருந்து விடுவதுதான் விவேகமா? இந்த நாட்டில் கம்யூனிஸ்டுகள் மாஜி புரட்சிவாதிகள் பார்லிமெண்ட்ரி அரசியல் அமைப்புடன் சமரசம் செய்து கொண்டு விட்டதற்கு இந்த சோர்வுதான் காரணமாக இருக்க வேண்டும். அவர்கள் அங்கு போவதற்குள் போலீஸ் வந்துவிட்டது. கோபால் அம்மாசியிடம், நம்ம ஆளுகளை கொஞ்சம் தள்ளி போக சொல்லுங்க. நாயுடு என் மேலே பழியை சுமத்த செய்திருக்கிற ஏற்பாடு இதுன்னு நான் நினைக்கிறேன். என்ன இப்போ போலீஸ்காரங்க கைது செஞ்சிட்டாங்கன்னா இது நாயுடுவுக்கு தான் லாபம். நான் இப்போது வீட்டுக்கு போகிறேன். எல்லோரும் அங்கே வாங்க, என்ன செய்யலான்னு யோசிப்போம். கோபாலை சிலர் பார்த்து விட்டனர். அவனை நோக்கி வந்தனர். பார்த்தீங்களா, அவர்கள் தொடர்ந்து பேசுவதற்குள் மேலே பேச வேண்டாம் என்று விரலை காட்டி எச்சரிக்கை செய்தான். குடிசை வாசலில் அது இல்லை, அவை கிடைந்தன. தலை வேறு, உடம்பு வேறு, இரத்தம் உறைந்திருந்தது. அவனுக்கு அதை பார்த்தவுடன் மயக்கமே வரும் போல் ஆகிவிட்டது. கோபால் என்ன செய்வதென்று அறியாமல் திகைத்தான். உறைந்திருந்த இரத்தம் மறுபடியும் நீர்த்து பாயத் தொடங்கியது. பாய்ந்து கொண்டே இருந்தது. இந்த நாடு முழுவதையும் மூழ்கக்கூடிய அளவுக்கு ஒரு பெரிய இரத்தக்கடல். எல்லோரும் அதில் மூழ்கி மூழ்கி மூச்சு விட முடியாமல் திணறி திணறி சாகின்றனர். அலை அலையாக பாயும் இரத்த சமுத்திரம். ஓ என்ற இரைச்சலுடன் பிரளயம் என்பது இதுதானோ? இதுவரை ஊழிக்கூத்து வெடிப்பட்டு மாண்டிட தாளம் போட வெறும் வெளியின்றி இரத்த களரியோடு பூதம் பாட, ஆம், இது ஊழிக்கூத்தேதான், சந்தேகமே இல்லை. சக்தி பேய்தான். தலையோடு தலைகள் முட்டி சுட சுட சடச்சடவென்று படு தாளம் கொட்டி அவனால் அதற்கு மேல் அங்கு நிற்கவும் முடியவில்லை. வீட்டை நோக்கி நடக்க ஆரம்பித்தான். வானம் மறுபடி இடித்தது. தொடர்ந்து ஒரு மின்னல். மழை பெய்து தொலைக்கக்கூடாது, பயமுறுத்தி கொண்டே இருக்கின்றதே. கோபால் வீட்டை அடைந்த பொழுது வாசலில் வடிவேலு நின்று கொண்டிருந்தான். அவனுடன் இன்னொருவர். இவர்தான் ஒருவேளை நாகப்பட்டினம் வக்கீலோ? சிவா எங்கே? அவன் கோபாலை பார்த்து புன்னகை செய்தார். என் பேர் சுந்தரவதனம், நாகப்பட்டினம். சிவா இஸ் அரெஸ்டட். எல்லோரையும் உள்ளே தள்ளுறாங்கங்கிறது தான் பிளான் போல இருக்குது. இங்கே எந்த நிமிஷமும் அவங்க வரலாம். ஐ வாண்டட் டு வார்ன் யூ என்றார் சுந்தரவதனம். சிவா இஸ் அரெஸ்டட் என்று அவர் சொன்னதும், சிவாவையா என்று கேட்டு இடைமறித்தவர். அவர் தொடர்ந்து பேசுவதைக் கண்டு இந்த செய்தியை மௌனமாக ஜீரணித்துக் கொள்வதில் ஈடுபட்டிருந்தார். இது என்ன வேடிக்கை! 2 ஆண்டுகளாக என்னிடமிருந்து கடித போக்குவரத்து இல்லையே என்று என்னை பார்க்க வந்தவன் எப்படி போராட்டங்களில் சிக்கி கொண்டு விட்டான்? கட்டையன் கொலை செய்யப்படுவதை அவன் நேரில் பார்த்தான். அவன் மனநிலை எப்படி இருந்திருக்கும் என்று பாப்பாத்தியை நான் இப்பொழுது பார்த்த பொழுதுதான் உணர்ந்து கொள்ள முடிகின்றது. 2 கொலைகள் நிகழ்ந்துவிட்டன. இன்னும் எத்தனை கொலைகள் நிகழ இருக்கின்றன? பாப்பாத்தியை நாயுடு கொலை செய்தது என் மீது குற்றத்தை சுமத்தி பழிவாங்க மட்டும் இருக்காது. இது இயலாமை விளைவித்த கோபமாக கூட இருக்கலாம். அறியப் போகிறேன். நீ யார் கேட்கறது என்று நாயுடு சொன்னது அவன் நினைவுக்கு வந்தது. பாப்பாத்தியையும் வடிவேலியும் மாட்டுக்கொட்டிலில் பூட்டி வைத்து என்ன பாடுபடுத்தி இருக்கிறான். தலை வேறு உடம்பு வேறாக இப்படி வெட்டி இருக்கிறானே, எதற்கு இவ்வளவு ஆத்திரம்? அவன் இதை செய்திருக்க மாட்டான். ஆளை விட்டுத்தான் செய்திருப்பான். என்றாலும் அந்த ஆளுக்குத்தான் இப்படி கொலை செய்ய எப்படி மனம் வருகிறது? திருமலைதான் செய்திருக்க வேண்டும். பெறாத வாய்ப்புகளை வடிவேலு பெற்றான் என்பதற்கு பழி தீர்த்து கொள்ள. அப்படியானால் 2 கொலைகளையும் செய்திருப்பவன் அவனேதான். என்ன பேசாமலே இருக்கீங்க என்றான் வடிவேலு. பாப்பாத்தியை கொன்னுட்டாங்க என்றான் கோபால். பாப்பாத்தியா? என்ன சொல்கிறீங்க? யார் கொன்னுட்டாங்க? தெரியல. தலை வேறு உடம்பு வேறையா வெட்டி போட்டிருக்காங்க. நெசமாவா? என்னங்க அக்கிரமம் இது! பொட்டை தாயலி தான் ஆம்பளத்தனத்தை இப்படியா காட்ட பார்க்குறான்? இப்போவே போய் அவனை என்று அவன் சொல்லி முடிப்பதற்குள் சுந்தரவதனம் இடைமறித்தார். நீ போய் அவனை வெட்டு, அவன் ஆளு உன்னை வெட்டட்டும். இப்படி ஒருத்தரை ஒருத்தர் வெட்டிக்கிட்டு பிரச்சனையே மாற்றிடுங்க. என்ன ஆளுங்க ஐயா நீங்கள்? ஒரு போராட்டத்தை இப்படியா கொச்சைப்படுத்துவாங்க? எல்லாத்துக்குமே நான் தான் காரணம் என்றான் கோபால்.
திஸ் இஸ் செல்ஃப் பிட்டி. ஒரு போராட்டம் நடத்துகிறப்போ அதுக்கு தேவையில்லாத ஒரு குணம். இனிமே நடக்க வேண்டியதை பார்ப்பீங்களா என்றார் சுந்தரவதனம். இப்போ என்ன செய்ய போகிறீங்க என்றான் கோபால். பாப்பாத்தி யார், எதுக்காக கொலை பண்ணான்னு நீங்கள் நினைக்கிறீங்க? அதுதான் நான் அப்போலே சொன்னேன் எங்களையா, அதே பொண்ணு தான் என்னையும் அந்த கம்மட்டியம் மாட்டுக்கொட்டையிலே அடைச்சி உள்ளே வச்சு உசுரை எடுத்துட்டான். அப்பவும் அந்த பொண்ணு என்ன கொடுத்தானோ தெரியல, அது தூக்கத்திலே நடந்து வர்ற மாதிரி வந்து எல்லாரும் எதிரிலேயும் கோபால் தான் என்னை கெடுத்தான் அப்படின்னு சொல்லிச்சு என்றான் வடிவேலு. இதை சொல்லும் பொழுதே அவனுக்கு மூச்சு இறைத்தது, உடம்பு படபடத்தது. இதுக்காகத்தான் நான் அதை கொண்டுட்டேங்கிற மாதிரி என் பேரில் பழிய போட இந்த காரியம் பண்ணியிருக்கான் அந்த ராஸ்கல். மறுபடியும் உயிரோக்கே மதிப்பில்லாமல் அந்த பர்வர்டட் பாஸ்டார்டை பொறுத்தவரையிலும் இந்த அநியாயமாக கொலை பண்ணியிருக்கிறானே, இப்படி என்னை மாட்டி வைக்கணுங்கிறதுக்காக இப்படி செஞ்சிருக்கானே என்றான் கோபால். சுந்தரவதனம் ஒன்றும் பேசாமல் கண்களை மூடிக்கொண்டு உட்கார்ந்திருந்தார். கொஞ்சம் தண்ணி குடிக்கிறீங்களா என்று வடிவேலுவை கேட்டான் கோபால். நான் போய் எடுத்துக்கிறேன் என்று சொல்லி உள்ளே போனான் வடிவேலு. போலீஸ்காரங்க எந்த நிமிஷமும் இங்கே வரலாம், என்ன அரெஸ்ட் பண்ண. சரி புறப்படுங்க என்றார் சுந்தரவதனம் கண்களை திறந்தவாறு. அவர் பற்களினால் கீழுதட்டை கடித்து கொண்டார். எங்கே புறப்படுறது? போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் நாம் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துடணும். இது ரெக்கார்ட் ஆகுமில்ல, கோர்ட்டு விசாரணையும் போது உபயோகமாக இருக்கும். இது கோர்ட்டாவது விசாரணையாவது இந்த சூழ்நிலையிலேயே நியாயத்தை நீங்கள் எப்படி எதிர்பார்க்குறீங்க? பின்ன வேற என்ன செய்யறதுன்னு சொல்லுங்கள். நாடு பூரா புரட்சி ஏற்பட்டால் ஒழிய இருக்கிற சூழ்நிலையிலே எது விவேகமோ அதுபடி தானே நாம் நடந்துக்கிடணும். அப்படி புரட்சி ஏற்படணுங்கிறது இப்போது சாத்தியமா சொல்லுங்க என்றார் சுந்தரவதனம். என்ன ஸ்டேட்மெண்ட் கொடுக்கணும்னு சொல்கிறீங்க என்றான் கோபால். நடந்ததை சொல்லுவோம். போலீஸ்காரர் நம்பாட்டியும் பேப்பரில் போட்டானா ஜனங்க அதை நம்பாமலாம் இருக்க போகிறாங்க? ஜனங்க நம்புறதும் நம்பாமல் இருக்க போகிறதும் ஏதாவது பிரயோஜனம் இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா என்றான் கோபால். நிச்சயமாய் இருக்கும். ஜனங்க பேரில் உங்களுக்கு நம்பிக்கை இல்லாட்டி நீங்கள் போராட்டமே நடத்த வேண்டாமே என்றார் சுந்தரவதனம். இந்திய நாட்டு சரித்திரத்தை பொறுத்தவரையிலும் இந்திய ஜனங்களுக்கு எந்த காலத்திலும் அவங்க குரலுக்கு வலிமை இருந்ததா தெரியவே இல்லையே என்றான் கோபால். இந்திய நாடு என்ன, உலக சரித்திரத்தையே பார்த்தாலும் போன நூற்றாண்டு வரை அது கிடையாது. ஆனால் இப்போது உலகம் மாறிப்போச்சுங்கிறது மட்டும் இல்லாமல் குறுகியும் போயிடுச்சு. அமெரிக்காவிலே போன நிமிஷம் நடந்தது இப்போது இந்த நிமிஷம் நமக்கு தெரியுது. இப்போது நம்ம உலக நடப்புகளை அடிப்படையாக வச்சுக்கிட்டு தான் எல்லாத்தையும் பார்க்க கற்றுக்கணுமே தவிர. கோபால் எழுந்தான். தான் வேறொரு காரணத்திற்காக சொன்னதை அவருடைய கருத்து பின்னணியினின்றும் பிடித்து கொண்டு தன் போக்கில் அவர் அர்த்தப்படுத்தி கொண்டு தம் சாமர்த்தியத்தை காட்ட முயல்கின்றார். வக்கீல் அரசியல்வாதிதான். டாக்டர் கனகசபையிடம் ஒரு அடிப்படையான நாசுக்குத்தனம் உண்டு, அது இவரிடம் இல்லை. தமிழ்நாட்டு அனுபவத்தில் மொத்த பெரியவர்களிடத்தில் இயல்பாக காணப்படும் ஒரு சினிசிசம் நாட்டாண்மை மனப்பான்மையும் இவரிடத்தில் தெரிகின்றன. வடிவேலு 2 டம்ளர்களில் தண்ணீர் எடுத்து கொண்டு வந்தான். நீங்கள் குடிக்கிறீங்களா என்று கேட்டான். கோபால் வாங்கி குடித்தான். சுந்தரவதனம் வேண்டாம் என்று கூட சொல்லவில்லை, பேசாமல் இருந்தார். உங்களுக்கு என்று கேட்டான் வடிவேலு. அதனால தான் சொல்கிறேன், இந்த இடத்த விட்டு புறப்பட்டு போகிறது தவிர உங்களுக்கு வழி இல்லை, புறப்படுங்க, தண்ணி வேண்டாம் என்றார் சுந்தரவதனம். எங்களையும் கைது செய்து உள்ளே தள்ளிட்டாங்கன்னா என்றான் கோபால். தள்ளட்டும், இப்படியே 56 கோடி ஜனங்களையும் உள்ளே தள்ள போகிறாங்க. 56 கோடியை தள்ளுவானேன்? பணமுள்ள வசதியுள்ள 1000 பேரை ஆள்றதுக்கு மற்றவங்களை உள்ளே தள்ளுவாங்க, இதில் ஆச்சரியமே இல்லை என்றான் கோபால். இந்த நிலைமையிலே நீங்கள் எப்படி சமாளிக்கணுங்கிறத பொறுத்து தான் உங்கள் சமாத்தியமே இருக்குது என்றார் சுந்தரவதனம். நீங்கள் எப்படி சமாளிக்கணும்னு சொல்கிறீங்க என்றான் கோபால். அதை சமாளிக்கிறது கிடக்கட்டும், இப்போ புறப்படுங்க, திருவாரூருக்கு போவோம். மறுபடியும் திருவாரூரா என்று கேட்டான் வடிவேலு. ஆமாம், இல்லாட்டி எந்த நிமிஷமும் போலீஸ்காரங்க இங்கே வந்துடுவாங்க என்றார் சுந்தரவதனம். இவர் தலைமறைவாக இருக்கணும்னு சொல்கிறீங்களா? நான் ஒன்றும் சொல்லலை, புறப்பட்டு போகலாம், போகிறப்ப சொல்கிறேன் என்றார் சுந்தரவதனம். திடீரென்று அவர் இப்படி அலட்சியமாக பேசியது வடிவேலுக்கு பிடிக்கவில்லை என்பது அவனுடைய முகபாவத்தில் தெரிந்தது. சுந்தரவதனம் வெகு சீக்கிரத்தில் பொறுமையை இழக்கக்கூடியவர் என்று கோபாலுக்கு புறப்பட்டது. பொறுமையாக இழக்கக்கூடியவர்கள் கெட்டிக்காரர்களாகத்தான் இருப்பார்கள். சுந்தரவதத்திடம் ஒரு தன்னம்பிக்கை இருக்கிறது.
கோபால் பூட்டை எடுத்துக்கொண்டு கிளம்ப மூவரும் வெளியே வந்தார்கள். இந்த இடத்தை விட்டு நான் ஓடிப்போவது போல் இருக்கும் என்றான் கோபால். போலீஸ் ஸ்டேஷனுக்கு போவது ஓடிப்போவதவா என்று கேட்டார் சுந்தரவதனம். சாரி, போலீஸ்காரங்க இங்கே வந்து உங்களை கைது பண்ணட்டும், ஸ்டேட்மெண்ட் கொடுக்கறத காட்டிலும் இது நல்லதில்லையா என்றார் சுந்தரவதனம். மூவரும் வெளியில் வந்தனர். இடியும் மின்னலுமாக இருந்து மழை பெய்யன்னு நினச்சேன், பெய்யவே இல்லை என்றான் கோபால். வானம் துப்புரவாக இருந்தது. மேகங்கள் இருந்த இடம் தெரியாமல் மறைந்து விட்டன. பருவம் வந்தால் தானே மழை பெய்யும், இது பருவமா என்றார் சுந்தரவதனம். மான்சூன் என்கின்ற மாதிரி காட்டி ஏமாத்திட்டது என்றான் கோபால். பருவம் வராமல் போவாது, வந்துதான் தீரணும். ஒரு பேய் மழை பெஞ்சு இருக்கிற தூசு தும்பட்டமெல்லாம் அத்தனையும் ஒழிச்சு கட்டணும். மான்சூன் வர்ற மாதிரி காட்டி ஏமாத்திடாது அப்படின்னீங்களே, உண்மைதான். செயற்கை மழை மாதிரி கோஷ மழை தான் பெஞ்சுக்கிட்டு இருக்கு. ஜனங்களோ இதுதான் மான்சூன்னு நினச்சிக்கிட்டு 27 வருடங்களா ஏமாந்து போய்கிட்டே இருக்கிறாங்க. அவன் எல்லைக்காவல் அம்மன் கோயில் அருகே தம் காரை நிறுத்தி வைத்திருந்தார். அவருடைய கார் கதவை திறந்து உட்கார்ந்ததும் முன்பக்க கதவை திறந்து விட்டார். கோபால் உட்கார்ந்தான். பின்பக்க கதவை திறக்க வேண்டாம் என்பதற்காக காத்து கொண்டிருந்த வடிவேலுவிடம் கோபால், வாங்க நீங்களும் இப்படியே உட்காருங்க. அப்பொழுது மெயின் ரோடில் போலீஸ் ஜீப் வந்து கொண்டிருப்பதை மூவரும் பார்த்தார்கள். போலீஸ் வந்தாச்சு, நாமும் இப்போ அவர்களை தாண்டித்தானே போகணும் என்றான் கோபால். நேரே போனால் கொஞ்சம் தூரம் தாண்டி குறுகலாக ஒரு ரோடு இருக்குது, அந்த பக்கமாக போயிடலாம் என்று சொல்லிக்கொண்டே காரை நேரே ஓட்டி சென்றார் சுந்தரவதனம். போலீஸ் ஸ்டேஷனுக்கு தான் போகிறோம், இவங்களையே பார்த்துட்டா என்ன என்றான் கோபால். பார்க்கலாம், எவனாவது சப் இன்ஸ்பெக்டர் வந்திருப்பான், அவங்களும் ஜீப்பை ஓட்டிக்கிட்டு இப்படித்தானே வர்றாங்க என்றான் வடிவேலு. சரி வரட்டும், ஓடி போகிறதா அவங்க நினச்சிக்க வேண்டாம் என்று காரை நிறுத்தினார் சுந்தரவதனம். சப் இன்ஸ்பெக்டர் காரை நோக்கி வந்தார். நீங்கள் தானே கோபால்? ஆமாம், இங்கே ஏதோ கொலை நடந்திருக்காம், உங்களெல்லாம் தான் சந்தேகம், அதனால தான் உங்களை விசாரிக்க முடிய வரைக்கும் இந்த இடத்தை விட்டு ஓட பார்க்காதீங்க. ஏய்யா, இன்னும் கொலை நடந்த இடத்துக்கே போகலை, இப்போ தான் வந்து இறங்குறீங்க, அதுக்குள்ளார எல்லோருக்கும் இவர் பேரில் தான் சந்தேகங்கிறீங்களே. எல்லோரும் நான் யார், நாயுடுவா என்று கேட்டார் சுந்தரவதனம். நீங்கள் யார்? இவர் என்னோட வக்கீல் என்றான் கோபால். வக்கீலை வச்சுக்கிட்டு தான் கொலையை பண்ணினீங்களா? தீர்ப்பு வழங்கியாச்சா? சரி, நாட்டாமை செய்கிற அளவுக்கு தலைப்பட்டா போகிறதெல்லாம் நடக்கும் என்றான் சுந்தரவதனம். பேசுகிறத கொஞ்சம் ஜாக்கிரதையாக பேசுங்க என்றார் சப் இன்ஸ்பெக்டர். நான் பொறுமையாக பேசணுமா, நீங்கள் பொறுமையாக பேசணுமா? கொலை நடந்த இடத்துக்கே போகாமல் போலீஸை வச்சுக்கிட்டு கொலை பண்ணினீங்களான்னு இவரை கேட்குறீங்களே. இப்போது நீங்கள் ஜாக்கிரதையாக பேசினது அர்த்தம் நீங்கள் சொன்னதை கேட்ட சாட்சி இதோ இருக்குது. நாளைக்கே உங்களுடைய விசாரணை யோகியதை அம்பலப்படுத்த போகிறேன் பாருங்கள். நான் எங்கய்யா இவர் கொலை பண்ணினாருன்னு சொன்னேன்? சந்தேகமாக இருக்குது, ஊரை விட்டு போகாதீங்கன்னு தானே சொன்னேன் என்று தான் சொன்னதே எப்படியோ திரித்து பேசுகிறீங்களே. வக்கீல் இல்லை, நீங்கள் வேற என்ன செய்வீங்க? நாங்கள் போலீஸ் ஸ்டேஷனுக்கு தான் போய்கிட்டே இருந்தோம் என்றான் கோபால். எதுக்கு? கொலையை பற்றி ரிப்போர்ட் பண்ண, ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்க. நாயுடு என் பேரில் பழிய போட போகிறாருன்னு எனக்கு தெரியும். போலீஸ் ஸ்டேஷனுக்கு போவானே, என்கிட்டயே கொடுங்க என்றார் சப் இன்ஸ்பெக்டர். எழுதித்தானே தரணும், ரோட்லேயே எழுத சொல்கிறீங்களா என்றார் சுந்தரவதனம். சரி, உங்கள் வீட்டுக்கு போய் எழுதி வையுங்க, போகிறப்ப வந்து வாங்கிக்கிடுறேன். வேணாம், நாங்கள் போலீஸ் ஸ்டேஷனுக்கே போகிறோம். இவரோட ஸ்டேட்மெண்ட்டை நீங்கள் ஞாபக மறதியாக எங்கேயாவது வச்சுட்டு அப்படியே ஸ்டேட்மெண்ட் இவர் கொடுக்கவே இல்லைன்னும் பின்னால் சொல்லிடலாம். ஸ்டேஷனுக்கு போயிடுறது எதுக்கும் நல்லதில்லையா? அப்படி போலீஸ் ஸ்டேஷனுக்கே கொடுத்தா மட்டும் ஸ்டேட்மெண்ட் கொடுக்கலைன்னு சொல்ல முடியாதா? இவரை கட்டாயப்படுத்தி வேறொரு ஸ்டேட்மெண்ட் தான் வாங்க முடியாதா? என்னமோ போலீஸ் ஸ்டேஷனுக்கு தான் போய் கொடுப்பாராம், பெருசாக பேசுகிறாரு என்றார் இன்ஸ்பெக்டர். வடிவேலு, இவர் சொன்னதையெல்லாம் நினைவு வச்சுக்கோ, நாளைக்கு கோர்ட்டில் ஞாபகமாக சொல்லும்படியாக இருக்கும் என்றார் சுந்தரவதனம். சரிங்க என்றான் வடிவேலு. என்னையா வேலிக்கு ஓணம் சாட்சிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டே இருக்கீங்க. இந்த ஆள் தானா வடிவேலு? இவரையும் உள்ளே தள்ள போகிறோம். போலீஸ் வானை தாக்கி பழனியை விடுவிச்சு கோஷியிலே நீயும் ஒரு ஆள் தானே. எடியாத என்றார் இன்ஸ்பெக்டர். பின்னாலே இருந்து ஒரு போலீஸ்காரரை பார்த்து, அவன்
ஜீப்பிலிருந்து சில காகிதங்களை எடுத்துக்கொண்டு வந்தான். நான் இங்கே வர்றப்ப சும்மா வரல, அரெஸ்ட் வாரண்ட்டுகளோடு தான் வந்தே இருக்கேன். இந்த கொலை விவகாரம் பற்றி விசாரிச்சுட்டு உங்கள் வீட்டுக்கு வரலான்னு பார்த்தேன். நீங்கள் விடமாட்டீங்க போல இருக்கு. இதோ இவரோட வாரண்ட். மிஸ்டர் கோபால், இல்லாட்டி காம்ரேட் கோபாலா, அப்புறம் வடிவேலு, பழனி, அமாவாசை, எவ்வளவோ பெரிய தலைவர்களாக இருக்கக்கூடியவர்கள் இந்த கிராமத்தில். போலீஸ் வேனை தாக்கவா தாக்குறீங்க? சரியா பதில் சொல்லுங்க, வாங்க என்றார். கோபாலுக்கு அப்பொழுதுதான் ஞாபகம் வந்தது. இந்த சப் இன்ஸ்பெக்டர் தான் பழனியை கைது செய்து கொண்டு போக வந்திருந்தார். அப்பொழுது அவனை பார்த்தபோது பரிதாபமாக இருந்தது. இப்பொழுது அம்புடன் வந்திருக்கின்றான். தனக்கு ஏற்பட்ட அவமானத்துக்கு பழி தீர்க்க வேண்டும் என்கின்ற ஆத்திரம். எதற்காக எல்லோரையும் கைது செய்கிறீர்கள்? நாயுடுவின் திட்டம் என்ன? என்ன செய்து உள்ளே வந்த பிறகு பாப்பாத்தியை கொன்றதாக குற்றம் சாட்டப் போகிறார்கள்? நாயுடுவுக்கு ராமையாவின் மீதும் என் மீதும் தான் அசாத்திய கோபம். இருவருடைய பேரிலும் கொலை குற்றம் ஏற்படும்படியாக செய்துவிட்டான். இந்த கிராமத்தில் ஏதோ பயங்கரமான காரியம் நடக்க இருப்பது போல் எனக்கு தோன்றுகிறது. இதற்கு தடையாக இருக்கக்கூடிய எல்லாவற்றையும் கைது செய்கிறார்கள். நாயுடு தன் சவாலை நிறைவேற்றி விடுவாரோ? என்ன செய்கிறேன் பார் என்பது போல் பேசினாள். அவனுடன் ஒத்துழைப்பது போல் போலீஸ்காரர்கள் எல்லோரையும் கைது செய்கிறார்கள். ஏறுங்க எல்லாம் வண்டியில் என்றார் இன்ஸ்பெக்டர். நீங்கள் போய் அதெல்லாம் விசாரிச்சுட்டு வாங்க, அதுக்குள்ளார நாங்களே போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிடுறோம் என்றார் சுந்தரவதனம். நீங்கள் போலீஸுங்கிறது என்ன நியாயம்? ஏயா தலைமறைவா போய் ஆமாம் நான் தான் பாப்பாத்திய கொன்னைங்கிற குற்றத்தை ஏற்றுக்கிற மாதிரி கழுத்திலே சுருக்க மாட்டிக்க இவர் முட்டாளா என்று கேட்டார் சுந்தரவதனம். சப் இன்ஸ்பெக்டர் சிறிது நேரம் யோசித்தான். சரி போங்க என்றார் தலையை சொரிந்து கொண்டே. காரில் ஏறி உட்கார்ந்ததும் கோபால் சுந்தரவதனத்திடம் ஏதோ பயங்கரமாக நடக்க போதுங்கிற மாதிரி எனக்கு ஒரு ப்ரிமானிஷன். நாயுடு ஹால் சம்திங் அப் ஹிஸ் ஸ்லீப். நாயுடு ஹாவ் சம்திங் அப் ஹிஸ் ஸ்லீப். சுந்தரவதனம் பேசாமலே வந்தார். அவன் சொன்னதை அவருடைய காதுகளில் போட்டுக்கொண்டதாகவே தெரியவில்லை. அவர் தாடை இறுகி இருந்தது. எதையோ யோசிக்கின்றார் என்று கோபாலுக்கு தோன்றியது. யூ ஆர் ரைட், போலீஸ் கன்வென்ஸோட ஏதோ பயங்கரமான நடத்த திட்டமிட்டிருக்காங்கன்னு எனக்கும் தோணுது. இது ப்ரிமானிஷன் இல்லை, சிம்பிள் லாஜிக் என்றார் சுந்தரவதனம். ப்ரிமானிஷன்லே உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா என்றான் கோபால். இது இப்போ பிரச்சனை இல்லை. ஹவு டு ஸ்டாப் திஸ் பாஸ்டார்ட், அதுதான் என்னோட பிரச்சனை. நீங்கள் என்ன செய்யலாம்னு சொல்கிறீங்க? எனக்கு ஒன்றுமே புரியலை. நான் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போக வேண்டாம்னு பார்க்குறேன். போகாமல் தலைமறைவாக இருந்து பாப்பாத்தியை கொலை பண்ணினதையோ ஒப்புத்துக்கிற மாதிரி திஸ் இஸ் சில்லி. இது பரவாயில்ல, கேஸுன்னு வந்தால் அப்புறம் பார்த்துக்கலாம். அதை விட இதுதான் முக்கியம். நாயுடு என்ன செய்ய போகிறாருன்னு எனக்கு தெரியும். உள்ளே போய் உட்கார்ந்துருக்கிறமே பிரயோஜனமே இல்லை என்றான் கோபால். நானும் உங்கள் கூட வரேனே என்றான் வடிவேலு. தலைமறைவா எங்கே போய் இருக்க போகிறீங்க? நீங்களே சொல்லுங்கள், உங்களுக்கு தெரிஞ்ச காம்ரேட் யாரேனும் என்றான் கோபால். காம்ரேட் வீட்டில் இருக்கிறது தான் தலைமறைவாக இருக்கிறதுக்கு அர்த்தமா? இதைவிட போலீஸ்காரங்களுக்கு அட்ரஸையே கொடுத்துடலாமே என்றார் சுந்தரவதனம். இருட்டிடுச்சு, பேசாமல் கிராமத்துக்கே போயிடலாம். ஒவ்வொரு குடிசையிலுமா வந்து பார்க்க போகிறாங்க. கிராமத்தில் இருந்தால் தான் என்ன நடக்க போகுதுன்னு நமக்கும் தெரியும். கிராமத்தை விட்டுட்டு இன்னொரு இடத்துக்கு போய் இருப்பானேன் என்றான் வடிவேலு. அதுக்காக போலீஸ் ஸ்டேஷன்லேயே இருக்கலாம் என்றார் சுந்தரவதனம். கோபால் சிரித்தான். தான் சொன்னது எவ்வளவு முட்டாள்தனமானது என்று அவனுக்கு இப்பொழுது புரிந்தது. சரி, நாம் திரும்பி கொண்டு விட்டு விடட்டுமா என்றார் சுந்தரவதனம். மறுபடியும் கார்லேயா? நடந்தே போயிடுறோம் என்றான் கோபால். கார் அதிக தூரம் போகவில்லை. அவர் அதை நிறுத்த இருவரும் கீழே இறங்கினர். நன்றாக இருட்டிவிட்டது. தெரு விளக்குகளும் ஒன்றும் எரியவில்லை. குறுக்கு வழி ஒன்று இருக்குது, அப்படி போயிடுவோம் என்றான் வடிவேலு. இப்படியே குறுக்கு வழி வேணாம், அப்படி போயிடுவோம் என்றான் வடிவேலு. இருட்டில் ஒரு நாயின் வாலை மிதித்து விட்டேன் போல இருக்கிறது. அது குறைத்து கொண்டு ஓடியது. கருப்பு நாய். கடவுளா, இந்த சமயத்தில் என்ன தத்துவமான கருத்துகள் நினைவுக்கு வருகின்றன. இது வேடிக்கைதான்.
தூங்கும் புலியை இடறி விடுவது என்று கேள்விப்பட்டிருக்கின்றேன். ஆனால் இப்பொழுது தூங்கும் நாய் தான் இடறி விடப்பட்டிருக்கின்றது. அதுவும் ஓடியும் விட்டது. வெறும் குறைப்போடு அதன் எதிர்ப்பு உணர்ச்சி அடங்கிவிட்டது. கொஞ்ச நேரம் கழித்து நாம் போவோமே என்றான் வடிவேலு. ஏன், போலீஸ்காரங்க தேடட்டும், அவங்க இங்கேருந்து அந்தாண்ட போகட்டும். அது வரைக்கும் என்ன செய்யறது? சேவூரில் போய் சாப்பிட்டு போவோமா? பசிக்குது. அப்போது அவரோடையே போயிருக்கலாமே. அப்போ தோணலை. உங்களுக்கு வேண்டாமுன்னு பட்டுதுன்னா கிராமத்துக்கே போயிடுவோம். ஆனால் போலீஸ்காரங்க இன்னும் திரும்பினதாகவே தெரியலை. அதுக்குள்ளார போகிறோமேன்னு தான் பார்க்குறேன். வடிவேலு சொன்னது சரியான யோசனையாகத்தான் பட்டது கோபாலுவுக்கு. அவனுக்கு மிகவும் பசிக்கிறது போல் இருக்கிறது. இன்று முழுவதும் சாப்பிடவில்லையோ என்னவோ. சரி, வாங்க போகலாம். அவர்கள் சேவூருக்கு சென்ற பொழுது டாக்டர் கனகசபை எதிரே வந்து கொண்டிருந்தார். எங்கே போகிறீங்க? சாப்பிட்றதுக்கு. சுந்தரவதனம் வந்தார். உங்ககிட்ட நிறைய பேசணும். சரி வாங்க, சாப்பாட்டு கடைக்கு போய் எதுக்காக சாப்பிடணும்? நம்ம வீட்டுக்கே வாங்க, சாப்பிடலாம். இருவரும் கனகசபையின் காரில் உட்கார்ந்தார்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப்.